வீட்டுல போய் விளையாட போயிருப்பா, இல்லைன்னா கதை பேச போயிருப்பா. எதுக்கு மக்களே அவளை தேடுத? என்னே எனக்கு மேக்ஸ் தெரியலனே, அதான் எங்க அம்மா சொன்னாங்க அஞ்சலி கிட்ட போய் கேட்டு படின்னு சொன்னாங்க, அதான் வந்தேன். அஞ்சலியா? அவளுக்கு நான் தான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன். அவ எந்த டவுட்னாலும் அண்ணன்ட்ட தான் கேட்பா. அண்ணன் தான் மேக்ஸ்ல கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். கொண்டா நான் உனக்கு சொல்லி தரேன், சூப்பரா சொல்லி தருவேன். என்ன கூட்டல் வாய்ப்பாடு சொல்லி தாங்கனே. நோட்ட வேண்டாம் மக்களே. ஆமா, பென்சில் ஏன் இப்படி கரைச்சி வச்சிருக்க? கடிச்சு கடிச்சு துப்பியோ? இல்லனே, அது எப்பவாச்சு சும்மா வாயில வைப்பேன். அப்படிலாம் வைக்க கூடாதுன்னா. சரினே. 1 + 1 2. 1 + 1 2. ஒன்னையும் அப்புறம் இன்னொரு ஒன்னையும் கூட்டினா என்ன வரும்? 2 வரும். ஒன்னு இங்க இருக்கு, இங்கேயும் ஒன்னு இருக்கு, அப்போ சேர்த்தா இங்கேயும் ஒன்னு தான் வரும். என்னது? ஒன்னையும் கூட்டினா 1 வருமா? இங்க தலையில ஒரு கொட்டு, இன்னொரு கொட்டு. ஒரு கொட்டும் இன்னொரு கொட்டும் சேர்ந்தா 2 கொட்டை இல்லடி. அம்மாவை கூட்டிட்டு பாரு. அம்மாவை கூட்டிட்டாளா? அம்மாவை ஓடுறீங்க. சும்மா மொத கொட்டு லேசா கொட்டணும், 2வது கொட்டு நங்குன்னு கொட்டிட்டானே. எம்மா இந்த பிள்ளை வேற அழுதுட்டு அம்மையை வேற கூப்பிட போறேன்னு ஓடுத. எம்மா பயமா இருக்க. தினைய விலை கொடுத்து வாங்கிட்டோமா, பேசாம இருந்திருக்க வேண்டியது. நம்ம பேசாம மேக்ஸ் சொல்லி கொடுக்காம இருந்திருக்க வேண்டியது. எம்மா 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 இங்க வாமா. எடி ஏன் உன் காலு பூமியில படாதடி, ஏன்டி ஓடி வர? ஏல இல்ல உன்னாலதாம்ல. அம்மா எங்கல? எடி ஏன்டி எதுக்கிட்டி கூப்பிட்டு கிடக்க? எம்மா இந்த சுப்பி பைய இருக்காமலாமா, இந்த மல்லிகத்தை பிள்ளையவே அடிச்சிருக்கா உங்களுக்கு. அந்த அதே தெருல கிடந்து டங்கு டங்கு ஆடுதா. தெருலாம் கூடிவே இருக்கு பார்த்துக்கோ. இப்ப இங்கதான் வருவா. அவ்வளவுதான் சுபி இன்னைக்கு. எம்மா அவ வாயை திறந்து மூட மாட்டாள. அவ சண்டைக்கு வந்தா நான் எப்படி சண்டை போடுவேனா? எம்மா இந்த பையன் என்ன செஞ்சான்னு தெரியல. ஏல எரும மாட என்னல செஞ்ச? அந்த பிள்ளைய அடிச்சியல நீ? எம்மா நான் ஒண்ணு செய்யலம்மா. அந்த பிள்ளை தான் வந்து என்கிட்ட கணக்கு சொல்லிதானே கேட்டுச்சு. நான் அதுல 1 1 2 சொல்லி கொடுத்தேன். அதுக்கு சொல்லவே தெரியல. சும்மா சொல்லாத மக்கா, தப்பா சொல்லான்னு சும்மா தட்டினேம்மா. அதுக்கு ஓன்னு அடிச்சு ஓடுவே பார்க்கணும். எல்லாம் பொய் சொல்லாதல. அந்த பிள்ளைய நீ அடிக்காம எப்படிலாம் அம்மையை கூட்டுரும்? அவன் அம்மா தேர்ல கிடந்து சத்தம் போடுதான். பார்த்துக்க ஊரெல்லாம் கூட்டி நிக்கி கேவலமா போச்சு. எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. இப்ப வருவா. எம்மா வருவானா? எம்மா நான் பெட்ரூம்குள்ள போய் இருந்துடாமா, என்ன இல்லன்னு சொல்லிருமாமா கேட்டானா? எம்மா அந்த பையன் நல்லா அடிச்சிருப்பான் போலுக்க. இல்லைன்னா அந்த பொம்பளை கிடந்து ஆட மாட்டான். எம்மாவை சண்டைக்கு வேற வந்து நின்னானா நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியல. எனக்கு இப்பவே கிருன்னு வருது. ஏன் மறாதக்கா? எம்மா இவ பாடுற சவுண்டே பயமால இருக்கு. என்ன மல்லிகா சொல்லு. என்னது சொல்லாவா? உங்க மகன் லட்சணம் தெரியுமா? என் பிள்ளைய கணக்கு கேட்க வந்த பிள்ளைய அவன் மண்டையில 2 கொட்டு நறுக்குன்னு கொட்டிருக்கான். மண்டை கொழுக்கட்ட மாதிரி வீங்கி இருக்கு. பிள்ளை வளர்த்துக்க பிள்ளை கொஞ்சம் விட்டா ரத்தம் வந்துடும். தையல் தான் போட்டுரும். ஏம்மா ரொம்ப பேசாதம்மா. என் மகன் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டான். என்னது செய்ய மாட்டானா? சின்ன பிள்ளை போய் சொல்லுமாக்கா. முதல்ல உங்க மகனை கூப்பிடுங்க. என்னன்னு கேட்டு தான் நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போவேன். ஏம்மா அவன் இங்கே இல்லையாம்மா. என் பிள்ளை நல்ல பிள்ளைம்மா. அவன் அப்படிலாம் செய்ய மாட்டாம்மா. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாதம்மா. என் பிள்ளை இருந்தாலும் அழுது நிக்கி கொஞ்சம் கூட இதெல்லாம் எத்தனை நான் சொல்லிட்டு இருப்பேன். உங்க பிள்ளை தான் கொட்டுனா. என் பிள்ளைக்கு மண்டை கீறி இருக்கும் கொஞ்ச நேரத்துல. ஏக்கா அன்னைக்கு என் பிள்ளைய நான் சும்மா அடிச்சதுக்கு எங்க வீட்டுக்காரர் வெட்டுக்குத்தி ஓடிஞ்சாரு வெட்டதுக்கு. உங்க மகன் இவன் கொட்டிருக்கான், கொழுக்கட்ட மாதிரி வீங்கிருக்கு. எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு. வந்து பார்த்தாருன்னா இன்னைக்கு கொலைதான் விழும் எங்க வீட்டுல. மரியாதையா சொல்லி வைங்க உங்க மகன்கிட்ட. இப்ப எங்க வீட்டுக்காரர் வெளியே போயிருக்காரு. அவர் வந்த உடனே கண்டிப்பா அந்த பிள்ளை அவர்கிட்ட சொல்லும். அவர் என்ன நிலையில நிக்காருன்னு எனக்கு தெரியாது. நேரம் உங்க வீட்டுக்காரர் வருவாரு பாத்துக்கோங்க. எம்மா இந்த பையன் ஒவ்வொரு சண்டையா இழுத்து கடைசியில் இந்த கொலைகார பையன்கிட்ட போய் மாட்டி விட்டுட்டானே. அவன் வேற குடிகார பையன். அவன் இப்போ வருவானா என்ன செய்வான்னு தெரியல. அவன் வேற வெட்டுக்குத்தியோட வந்துட்டாப்ல. நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. எம்மா அந்த நாய் பண்ண வேலைக்கு அவன் தோச்சு வாதுமா. 2 காலை முறிச்சு இங்க தூக்கி போடுமா. வீட்டுல வெளில போக விடாதம்மா. அப்பதான் அவன் அடங்குவான். ஏடி இந்த பையன் எங்கிட்டி பதுங்கி கிடக்கான்? எம்மா அவன் பெட்ரூம் உள்ளவே ஒளிஞ்சு கிடக்காமா. இரு நான் போய் இழுத்துட்டு வரேன் அவனை. எல சுபி எல நாய எல சுபி கதை தரல.
அம்மா என்ன விட்டுரும்மா. எம்மா நான் வர மாட்டேம்மா. கதவு திறந்தா என்ன அடிச்சு போடும்மா. எம்மா எம்மா தயவு செய்து என்ன விட்டுரும்மா. எம்மா அப்படியா செய்ய மாட்டேம்மா. செய்ய மாட்டேன். எல்லாம் கதவை துறக்கையில நான் உடைச்சிட்டு வரட்டா நாயை காசரல. எம்மா எம்மா அம்மா எம்மா தயவு செய்து நான் அடிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லும்மா. எம்மா ப்ளீஸ்மா. எம்மா அடிச்சிடாதம்மா. எம்மா என்னால தாங்க முடியாதம்மா. வாடியே இல்ல நான் அடிக்க மாட்டேன். அந்த பிள்ளைக்கு அப்பையும் போய் வெட்டு குத்தி தீட்டு வருவானாங்க நம்ம வீட்டுக்கு தான். எம்மா வெட்டு குத்தியா? இல்ல அந்த பிள்ளை கொழுக்கிட்ட மாதிரி வீங்கி இருக்காமல மண்டை. இப்ப பார்ல உனக்கு அந்த மாதிரி வீங்க வைக்கேன். நீ அடிச்சா நான் அடங்க மாட்டேயல.